ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி எந்த டென்ஸை நீங்கள் வந்து புக்கில் படிச்சிங்கனாலோ இல்லை மற்ற கிளாஸில் கற்றுக்கிட்டிங்கனாலோ எப்போ பாரு இந்த ஐவியூ ஹீசி தே இதையே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி பாஸ்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி சொல்லும்போது இதையே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்களும் சரி இதுதான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் ஏன் இதை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க, இதை தாண்டி ஏன் பேர் வச்சுலாம் அவங்க எதுவும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டா நம்மளால் இவ்வளோ பெரிய உலகத்தில் நிறையா பொருள் இருக்குது, மிருகம் இருக்குது, மனிதர்கள் இருக்காங்க, இடம் இருக்குது, அதுக்கெல்லாம் இதை மட்டும் வச்சு இந்த ஏழை மட்டும் வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டா போதுமா? நம்ம அந்த இடத்த வந்து ஒரு பொருளோ ஒரு இடமோ போட்டு பேசிட முடியுமா இதுக்கு பதிலாக அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவற்ற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மட்டுமே வச்சு நம்ம சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் எவ்வளோ உலகத்தில் இருக்கே அதையெல்லாம் பேச முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வச்சு தான் நானும் சொல்லிக் கொடுப்பேன். சில நேரம் நான் நிறைய பேர்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு இதை வச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் பேரை வச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம், இல்லை இதுவே போதுமா, இந்த மாதிரிலாம் டவுட் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து நல்லா சரளமாக பேசுறதுக்கு ரெடியாக முடியும். அதாவது தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. தெரிஞ்சால் எக்ஸாம் எழுதலாம், இதை பற்றி இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதை வச்சு நம்ம பேச முடியும். ஸோ தெரிஞ்சால் மட்டும் பத்தாதுங்கிற நிலமையிலேருந்து தெளிவான புரிதல் அப்படிங்கிற நிலைமைக்கு போனால் தான் நம்ம வந்து பேச முடியுங்கிறனால இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவாங்க, இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவாங்க, இது பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை வச்சு வேணாலும் பேசலாம். ஒரு மரத்தை வச்சு பேசலாம், ஏன் இந்த வாட்சை வச்சு கூட பேசலாம், இந்த டெஸ்டரை வச்சு கூட பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்குது, எதை வேணாலும் வச்சு பேசலாம். ஒரு மிருகத்தை வச்சு பேசலாம், இப்படி ஒரு மனிதர்களை வச்சு பேசலாம். அப்படி எவ்வளவோ வச்சு நம்ம வந்து அதை சப்ஜெக்டாக வச்சு நம்ம பேச போகிறோம். அப்படி இருக்கும்போது எப்போ பாரு இதையே தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறவங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னை பற்றி பேசும்போது நான் வந்து என் பேரை சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து ஐ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐனா தமிழில் சொல்லும்போது நம்ம தமிழில் வந்து ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணலாம் படிக்கக்கூடாது. இங்கிலீஷாகவே தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம டிரான்ஸ்லேட் மைண்ட் செட் வந்து நம்மளிருந்து வெளியே போகும். ஐன்னு யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களை பற்றி பேசும்போது யாராவது பேர் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு நம்மளை பற்றி பேசும்போது நம்மளை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம வந்து வி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேசும்போது கூட வி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேர் சொல்லலாம், சார் நான் ரவி, கண்ணன், பிரபு இவங்கெல்லாம் போகிறோம் சார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் வி அதுக்கு பதிலாக வியும் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் 4 பேர் நிற்கிறீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியுது, ஓ நீங்கள் தான் அந்த 4 பேர் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து வி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உலகத்தை நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா, யாராவது ஒரு 3ஆவது மனிதர் போகிறாரு அப்படின்னா அவர் ஆணாக இருந்தார்னா அவருக்கு வந்து நம்ம ஹீ யூஸ் பண்ணிக்கலாம். அவர் பேரை நம்ம சொல்லலாம், சார் அங்கே வந்து பிரபு போய்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிரபுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நாளைக்கு வந்து உங்களை பார்க்க வரார் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவருன்னு போகிறனால ஹீ. ஸோ இந்த உலகத்தில் எதை பற்றி வேணாலும் பேசலாம், ஆனால் அது எல்லாமே இந்த 7க்குள்ளே நம்மளால் அடக்கிட முடியும். ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், ஒரு முதலமைச்சராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், ஒரு பணக்காரராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவரை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஜஸ்ட்டு ஹீ தான். புரியுதுங்களா? சிலர் வந்து சார் சொல்லுவாங்க, சார் ஒரு மரியாதைக்காக சொல்கிறது. ஆனால் நம்ம அவரை பற்றி பேசணும் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம வந்து ஹீன்னு சொல்லிடலாம். அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் ஹீயில் வந்துடுவார், அவர் சப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில். அதே ஆப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஹிம்மு போட்டுக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவங்க பேரை சொல்லலாம், அடுத்த செகண்டே அவங்களை நம்ம வந்து சி அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ஆணாக இருந்தால் ஹீ சொல்லிடலாம், ஒரு பெண்ணாக இருந்தால் சின்னு சொல்லிடலாம். ஓகே. ஒருவேளை அங்கே 2-3 மனிதர்கள் இருக்காங்க,
அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா தே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். நம்ம ஒரு மனிதரை பற்றி பேசலாம், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பற்றி பேசும்போது நம்ம தே சொல்லிடலாம். புரியுதுங்களா? அப்போ இதே இந்த இடத்துல அதுக்கடுத்து நீங்கள் யோசிப்பீங்க, ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு மிருகமோ அதையெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம இட்டுன்னு சொல்லிடலாம். உலகத்தில் அவ்வளோதான் இருக்குது. இதே சூரியனே பற்றி பேசும்போது நம்ம இட்டுன்னு சொல்லிடலாம். எவ்வளோ பெரிய சூரியன், அதையே நம்ம வந்து இட்டில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நிறையா பொருள்களையோ, நிறையா இடங்களையோ, நிறையா மனிதர்களையோ, நிறையா மிருகங்களையோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து அவங்கள தே அப்படிங்கிறதுல கொண்டு வந்துடலாம். அவங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். அதை நிறையா சொல்லிவிட்டு அங்கே நிறையா பொருள் இருக்குது, தே ஆர் யூஸ்லெஸ், அவங்க அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அப்போ தேன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த உலகத்தில் எதை பற்றி பேசினாலும் இந்த 7க்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து டென்ஸில் சொல்லும்போது இந்த 7 வச்சே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த யூ அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க. நீங்கள் ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம். அதே மாதிரி சியில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பெண் இருக்குது. ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நம்ம சி போட்டுக்க முடியும். அதே நிறையா பெண்களை பற்றி பேசும்போது நம்ம தே போட்டுக்க முடியும். ஒரு ஆணை பற்றி பேசும்போது ஹீ போட்டுக்க முடியும். ஒரு நிறைய ஆண்களை பற்றி பேசும்போது தே போட்டுக்க முடியும். ஒரு பொருளை பற்றி பேசும்போதோ, ஒரு இடமோ, ஒரு மிருகமோ ஏதோ பேசும்போதோ நம்ம இட்டு போட்டுக்க முடியும். அதே நிறையா மிருகமோ, நிறையா பொருளோ, இடமோ இருந்துச்சுன்னா தே போட்டுக்க முடியும். ஸோ உலகத்தில் இவ்வளோதான் அதிகபட்சம் நம்ம பேச முடியும். அப்படி பேசுகிற எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து இதையே வந்து எல்லா சென்டென்ஸும் மேக் பண்ணுறோம். ஸோ ஒரு பேர் வரும்போது ஒரு ஆண் பேர்னா நம்ம வந்து இப்போ சரவணன் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் இஸ் கம்மிங் நம்ம சொல்லிட்டோம். சரவணன் வர்றான். அடுத்த செகண்டு ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவன். சரவணன் சொல்லிட்டோம். அடுத்த செகண்டு நம்ம அவன் ஒரு மாணவன் சொல்லலாம். அப்போ ஹீ போட்டுக்க முடியும். இப்படி உலகத்தில் எதை பற்றி பேசினாலும் இந்த 7க்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கிறனால தான் இந்த 7 பற்றி மட்டுமே, இந்த 7 வச்சே உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் மேக் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க, இங்கே ஆண் இருக்காங்க, இங்கே ஒரு பெண் இருக்காங்க. இங்கே பேசுகிறது வந்து ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இங்கே பேசுகிறது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒருவேளை ஆண் பெண்ணுனா ஹீசி போட்டுக்கணும். பொருள் இடம் எதுனா இட்டு போட்டுக்கணும். அது இதெல்லாம் புளூரலாக இருக்குது, அதாவது பன்மையில் இருக்குது. நிறையா ஆண்கள், நிறையா பெண்கள், நிறையா மனிதர்கள், நிறையா பொருட்கள்னால் தே போட்டுக்கலாம். நிறையா மிருகங்கள், நிறையா இடங்கள்னால் தே போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லா எக்ஸாம்பிள் சென்டென்ஸும், அதாவது டென்சஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த 7க்குள்ளே நம்மளால் அடைக்கிற முடியும். அப்படிங்கிறதுனால தான் எப்போ பாரு இந்த 7 வச்சே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த 7க்கு வந்து அது வந்து சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இது, ஒருவேளை அந்த 7 வந்து நீங்கள் ஆப்ஜெக்டாக வச்சு பேசுகிறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனில் சொன்னேன் பாருங்க, அது காமிச்சு எழுதி ஃபஸ்ட் எழுதி இந்த பாருங்க. அதே அதை பொசசிவாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் மை பென் அப்படிங்கிறத, மைங்கிறது பொசசிவ், என்னோட பேனான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால இந்த 7 வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணாவே போதும். அது வந்து உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம மனிதர்கள் பேரும் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம். அப்படி மனிதர்கள் பேரை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போதும் அவங்க நிறையா பேர் இருந்தாங்கன்னா தே போட்டுக்கலாம். ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம்னா ஹீ போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம மாற்றிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே இந்த ஹீ சீட்டை வச்சே வந்து தான் எல்லா பேருமே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லித்தராங்க. நம்ம வந்து ஹீ சீட்டை வச்சும் சொல்லுவோம், அதே நேரத்தில் மனிதர்கள் பேரும் போட்டு சொல்லுவோம், இடத்தோட பேரும் வச்சு சொல்லலாம், மிருகங்கள் பொருட்களோட பேரும் வச்சு சொல்லலாம். ஸோ இந்த புரிதல் இருக்கணும். இந்த 7க்குள்ளே எல்லாமே அடங்கிறது. அதனால தான் இந்த 7 வச்சே சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க மட்டும் கூடாது. ஹீனா அவன், சீனா அவள் அப்படின்னு கூட்டு மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சுக்கூடாது. இதுக்குள்ளே எல்லாமே அடக்கம், அதனால தான் இதை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தெளிவான புரிதல் இருக்கணும். நீங்களும் பேசும்போது நம்ம என்ன பொருளை பார்த்தாலோ, யாரை பார்த்தாலோ, மனிதர்களை பார்த்தாலோ, விலங்கை பார்த்தாலோ இந்த 7க்குள்ளே அவங்கள சொல்லிட முடியும் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு யானையை பற்றி பேசணும்னா நீங்கள் இட்டுன்னு போட்டு பேசிடலாம். இட்ஸ் அன் எலிஃபண்ட், இட் இஸ் வெரி பிக், அது ரொம்ப பெருசு, அவ்வளோதான். எலிஃபண்ட் சொல்லிட்டு இட் இஸ் வெரி பிக் அப்படின்னா அந்த யானையை குறிக்க போகுது அந்த இட்டுங்கிறது. ஸோ இந்த 7 தான் அப்படிங்கிறனால ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், தே, இந்த 7 தான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அடக்கிடும்.
கடவுள் சொன்னால் கூட நம்ம ஹீ போட்டுக்கலாம், பெண் கடவுள்னா சி போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதனால தான் இதை வச்சு எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ் எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆக முடியும். மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது, எதுவுமே கற்றுக்க முடியாது, குழம்பி தள்ளிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த 7ஐயே ஏன் யூஸ் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். 7க்குள்ளே எல்லாமே அடக்கிடுறாங்க அப்படிங்கிறனால 7 மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பேரும் யூஸ் பண்ணலாம். அப்படி பேர் யூஸ் பண்ணாலும் அது அந்த 7க்குள்ளே கொண்டு வந்துட முடியும். இதுதான் இந்த கிளாஸோட ஒரு உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணப்போ அதுக்கு முன்னாடி இதை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.